ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சீரடியிலிருந்து உங்களுக்காக சாய் சச்சரிதம். இன்னைக்கு நம்ம 21வது நாளில் இருக்கோம். இந்த 21வது நாளில் நம்ம அத்தியாயம் 23 பார்க்க போகிறோம். உண்மையிலேயே இந்த ஜீவன் மனித ஆத்மா சத்துவம், ராஜசம், தாமசம் என்ற 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறது. ஆனால் மனிதன் மாயையால் மறைக்கப்பட்டு தனது இயற்பண்பான சச்சிதானந்த பெருநிலையை மறந்து தானே செய்விப்பவனும் அனுபவிப்பவனும் என்று நினைத்து கொண்டு இவ்வாறாக முடிவற்ற இடர்பாடுகளில் தன்னைத்தானே சிக்க வைத்து கொள்கிறான். விடுவித்து கொள்ளும் வழியும் அவனுக்கு புலப்படவில்லை. குருவின் பாதங்களில் செலுத்தும் அன்பான பக்தி ஒன்றே விடுதலை அடைவதற்கான ஒரே வழி. சாயி பிரபு என்னும் மகத்தான விளையாட்டுக்காரர் அல்லது நடிகர் தம் அடியவர்களை மகிழ்வித்தார். அவர்களை தாமாகவே தமது பண்புருவாகவே மாற்றம் செய்து கொண்டார். முன்னரே குறிப்பிட்ட காரணங்களால் சாய்பாபாவை நாம் ஒரு அவதாரமாகவே கருதுகிறோம். ஆனால் தான் கடவுளின் பணிவுள்ள ஒரு சேவகன் என்றே அவர் எப்போதும் கூறினார். அவர் தாமே ஓர் அவதாரமான போதும் கூட எங்கனம் திருப்தியான வகையில் மக்கள் நடந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் தங்கள் பணித்துறையிடத்திற்கேற்ற கடமைகளை செய்ய வேண்டும் என்று வழி காண்பித்தார். அவர் ஒருபோதும் எந்த வகையிலும் மற்றவர்களை போட்டியிட்டு மேம்படும் முயற்சியை கொண்டது இல்லை, அல்லது தமக்காக ஏதேனும் செய்யும்படி அவர்களை கேட்டதும் இல்லை. இவ்வுலகின் அசையும் அசையா பொருட்கள் யாவற்றிலும் கடவுளை கண்ட அவருக்கு பணிவுடைமையே மிகவும் பொருத்தமானதொன்றாகும். ஒருவரையும் அவர் புறக்கணித்ததே இல்லை அல்லது மதிக்காமல் இருந்தது இல்லை. நாராயணனை, அதாவது கடவுளை சர்வ ஜீவராசிகளிடமும் கண்டார். நான் கடவுள் என்று ஒருபோதும் அவர் சொன்னது இல்லை. ஆனால் தான் ஒரு பணிவுள்ள சேவகன் என்றும் எப்போதும் அவரை நினைவில் வைத்திருப்பதாகவும் கூறினார். அல்லாஹ் மாலிக், இறைவனே எஜமானன் என்று எப்போதும் உச்சரிப்பார். பல்வேறு வகையான முனிவர்களை எல்லாம் நமக்கு தெரியாது. எங்கனம் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், எதை சாப்பிடுகிறார்கள் என்பதெல்லாம் நாம் அறியோம். அறியாமையிலுள்ள பிணிக்கப்பட்ட ஆன்மாக்களை விடுவிப்பதற்காக கடவுள் அருளால் அவர்கள் இவ்வுலகத்தில் தங்களை அவதரித்து கொள்கிறார்கள். நல்வினைகளின் சேமிப்பு ஏதேனும் நமது கணக்கில் இருக்குமானால் முனிவர்களின் கதைகள் அல்லது லீலைகளை கேட்பதற்கு நமக்கு ஒரு ஆர்வம் அல்லது சுவாரஸ்யம் ஏற்படுகிறது. அல்லாவிடில் கேட்பதற்கு ஆர்வம் இயலாது. இந்த அத்தியாயத்தின் முக்கிய கதைகளுக்கு இப்போது திரும்புவோம். நானா சாஹேப் சாந்தோர்கருடன் ஒருமுறை ஷீரடிக்கு ஒரு யோக பயிற்சியாளர், யோகம் செய்யும் சாதகர் வரும்படி நேரிட்டது. பதஞ்சலியின் யோக சூத்திரங்கள் உள்ளிட்ட எல்லா யோக புத்தகங்களையும் அவர் கற்று இருந்தார். எனினும் யோகத்தில் நடைமுறை அனுபவம் ஏதும் அவருக்கு இல்லை. யோக பயிற்சிகள் பற்றி அவர் நல்லா படிச்சிருக்காரு, நல்லா சொல்லுவார். ஆனால் அது செய்வதற்கான சரியான பயிற்சி அவருக்கு இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர் ஷீரடிக்கு வராரு, நானா சாஹேப் சாந்தோர்கரோட. அப்போ என்ன நடந்தது அப்படின்னா அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமது மனதை ஒருமுகப்படுத்தி குவிக்கவும் சமாதி நிலையை ஒரு சிறிது நேரம் எய்தவும் கூட அவரால் முடியவில்லை. எல்லாம் படிச்சிருக்காரு, எப்படி தியானம் பண்ணணும், எப்படி யோகம் பண்ணணும் எல்லாம் படிச்சிருக்காரு. தவிர தன்னோட மனதை ஒருநிலைப்படுத்தணும்ல, அது பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் முடியும். அவருக்கு அந்த பயிற்சி இல்லை, அவரால் செய்யவும் முடியல. கொஞ்ச நேரம் கூட அவரால் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த சமாதி நிலையில், அதாவது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இறைவனோட சிந்தனை மட்டும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம உட்காந்து 108 தடவை ஓம் சாய்ராம் எழுதுறப்ப நம்மளோட மனசில் என்னென்ன எண்ணங்கள் வருது, எதை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த எண்ணம் தான் முதல்ல நிற்கும். இந்த மாதிரி தான் இவருக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ தான் அதை தொடர்ந்து பயிற்சி செஞ்சோம்னா நமக்கும் அந்த நம்ம என்ன நினைக்கிறோம், எதுக்காக உட்காந்துருக்கோமோ அந்த உணர்வு வந்துடும். அதாவது சாயின் ஒரு நாமத்தை ஜெபம் பண்ணுறோம்னா சாய் மட்டும்தான் நம்ம மனசில் இருப்பார். போக போக அது நடைமுறைக்கு வந்துடும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தொடர்ந்து பயிற்சி செஞ்சோம்னா நிச்சயமாக நமக்கு இந்த எதிர்மறை சிந்தனைகள்லாம் இல்லாமல் கடவுள் பற்றின சிந்தனைகள் மட்டும் மேலோங்கும். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கும், எதுவும் தவறாக எடுத்துக்க வேணாம். அதுக்கப்புறம் இவர் ஷீரடிக்கு வராரு. வந்ததுக்கப்புறமா தான் இது எல்லாமே நடக்க போகுது. இப்போ நீண்ட நேரம் சமாதி நிலையை எய்துவதற்கு அவர் தமக்கு வழிகாட்டுவார். அதாவது பாபா நமக்கு வழிகாட்டுவார். நீண்ட நேரம் நம்ம தியானத்தில் உட்காரணும், தியானத்தில் உட்காந்து ரொம்ப நேரம் உட்காரணும்.
ஒரு மனசில் வந்து எந்த ஒரு எதிர்மறை சிந்தனையும் இருக்கக்கூடாது, கடவுளை பற்றின சிந்தனை மட்டும்தான் இருக்கும். இதுக்கு வந்து சாய் வந்து நமக்கு வந்து வழிகாட்டுவார் அப்படின்னு நம்பி அவர் வராரு. உள்ளத்தில் இக்குறிக்கோளுடன் அவர் ஷீரடிக்கு வந்தார். மசூதிக்கு அவர் சென்றபோது சாய்பாபா ரொட்டியை வெங்காயத்துடன் சாப்பிட்டு கொண்டிருப்பதை கண்டார். இதை கண்ணுற்ற அவருக்கு மனதில் ஓர் எண்ணம் எழுந்தது. நம்ம ஆளுங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா வெளிப்புற தோற்றத்தை மட்டுமே பார்ப்பாங்க. சாய் எப்படி இருப்பார், ரொம்ப சிம்பிளாக இருப்பார். எல்லாரும் அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நம்ம வந்து மகாராஜா மாதிரி இன்றைக்கி வந்து ஆடை உடுத்தி கிரீடம் வைத்து ஒவ்வொரு ஆரத்துக்கும் ஒவ்வொரு புது ட்ரெஸ்ஸு. இப்படி நம்ம அவர் வந்து ராஜா மாதிரி வந்து பார்க்குறோம், ராஜா மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம், ராஜா மாதிரி அவர் இருக்க தான் நம்மளும் ஆசைப்படுறோம். ஆனால் சாய்க்கு பிடிச்சது ரொம்ப எளிமை தான். இப்போ அவர் இருக்கும்போது இவர் முதல் ஷீரடிக்கு வரலை. அப்போலாம் இந்த மாதிரியான வீடியோ பார்ப்பது இதெல்லாம் வந்து கிடையாது. அங்கங்கே பாபாவோட படங்கள் தான் ஏதாவது அங்கே இங்கேயும் 1-2 தென்படும். அதை தான் எல்லோரும் வீட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா பாபா இந்த மாதிரி நம்ம வச்சு வீட்டில் வச்சுருக்க மாதிரி ஃபோட்டோவில் வச்சுருக்க மாதிரிலாம் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி கிரீடம்லாம் வச்சு இந்த மாதிரிலாம் இருக்காது. பாபா தத்ரூபமாக எப்படி இருப்பாரோ அதுதான். அதாவது ரொம்ப எளிமையான ஆடைகள் உடுத்தி இந்த மாதிரி தான் இருந்திருப்பார். இவர் அந்த மாதிரி படங்களை கூட பார்த்ததில்லை போல் பாபாவை. ஷீரடிக்கு வராரு, இவர் நமக்கு ஆத்ம பயிற்சி வந்து அளிப்பார் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வராங்க. இந்த யோக பயிற்சியெல்லாம் கொடுப்பாருன்னு பெரிய பெரிய குருமார்கள் இவங்களாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிறதே என்னென்னா ரொம்ப அவங்க பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளேன்னு இருக்கணும், ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், நீட்டாக அப்படியே சுட அப்படியே என்ன சொல்கிறது, தேன் ஒழுக அப்படியே பேசணும். அந்த பேச்சு தான். மற்றபடி அவங்களோட சொற்களில் உள்ள கருத்தை வந்து யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்களுக்கு என்னென்னா அந்த ஒரு எப்படி சொல்கிறது, இதை அவங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அதாவது வெற்றி கவர்ச்சிக்கு தான் நம்மளோட மனசு வந்து அடிமையாகுதே தவிர ஒவ்வொருத்தங்க வந்து கடினமான ஒரு சொற்கள் இருக்கும். ஆனால் அந்த கடினமான ஒரு சொற்களுக்குள்ளே 1008 விஷயங்கள் இருக்கும். பாபா முதல்ல எல்லாருக்கிட்டையும் எடுத்த உடனே சிரித்து பேசி எல்லார்ட்டையும் கனிவாக நடந்துக்க மாட்டார். அவரை புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட தான் அவரோட கனிவு வந்து வெளிப்படும். இவர் வந்து அந்த புரியாமல் இருக்கார். இவரை வந்து பார்க்க வர்றார், சாயை பார்க்க வந்தால் இவர் என்னடானா அந்த நீளமான அந்த கப்னியை உடையை போட்டுக்கிட்டு சாதாரணமாக தரையில் உட்காந்து என்ன பண்ணுறாரு, ஒரு காஞ்சி போன ஒரு சப்பாத்தி, அதுவும் யார் வீட்டிலேருந்து வாங்கினாருன்னு தெரியல, காஞ்சி போன சப்பாத்தி ஒன்று வாங்கி ஒரு வெங்காயத்தை வச்சு, அதுவும் பச்சை வெங்காயத்தை வச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதை பார்க்குறது அவருக்கு எப்படி இருக்கும்? இவர் நிறையா படித்தவர், யோகா சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு. யோகா சாஸ்திரங்களில் முக்கியமான செயல்முறை மனதை கட்டுப்படுத்துகிறோம். அந்த ஒரு விஷயத்துக்கு பாபா கிட்ட கற்றுக்கலாம், அவர் கற்றுக் கொடுப்பாருன்னு நினச்சி வராரு. எல்லாரும் ஆகா ஓஹோ அது இதுன்னு சொல்கிறாங்களே, இவர் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினச்சி வந்த இவருக்கு இப்படி ஒரு தரிசனம் கிடைக்குது. பச்சை வெங்காயத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காரு ரொட்டியோட சேர்ந்து. அவருக்கு மனசில் வருது, இந்த மக்கி போன ரொட்டியை வந்து இந்த பச்சை வெங்காயத்தை அது சமைக்க கூட இல்லை, அந்த பச்சை வெங்காயத்தோடு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த மனிதர் எப்படி நமக்கு விடை கொடுப்பாரு, நம்ம எப்படி வந்து பயிற்றுவிப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வருது. சாய்பாபா அவரது உள்ளத்தை படித்தறிந்து அவர் முன்னாடி உட்காந்து அவர் யோசிக்கிறது பாபாவுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும். அவர் தான் சர்வ வியாபியாச்சே. அவரும் சர்வ வியாபி, உலகத்தில் எங்கேயோ யாராவது ஏதாவது நினச்சா கூட அவர் மனசில் என்ன நினைக்கிறாங்கிறது அவருக்கு தெரிஞ்சிடும். அவர் கண்ணு முன்னாடியே ஒருத்தவங்க நினச்சிட்டு இருக்காங்கன்னா எப்படி தெரியாமல் இருக்கும். உடனே அவர் கூட அந்த நானாவை கூப்பிட்டு சொல்கிறார், நானா சாஹேப்பை கூப்பிட்டு சொல்கிறாரு, நானா, வெங்காயத்தை ஜீரணிக்கும் ஆற்றல் உள்ளவன் மட்டுமே அதை உண்ண வேண்டும், மற்ற ஒருவரும் அங்கனம் செய்யக்கூடாது. இப்படி இவர் சொன்ன உடனே, நானா சாஹேப்பை பார்த்து சொன்ன உடனே அதை பக்கத்தில் இருந்த அந்த யோகி ஆசிரியர் அவர் வந்து அந்த யோகி வந்து ஆச்சரியத்தால் செயலிலிருந்து போகிறாரு. எப்படா நம்ம மனசில் நினச்சது இவருக்கு தெரிஞ்சது அப்படின்னு. பின்னர் பூரண சரணாகதியுடன் பாபாவின் பாதங்களில் அவர் வீழ்ந்தார். திறந்த உள்ளத்துடன் தனது தொல்லைகளை கேட்டு பாபாவிடமிருந்து அவைகளுக்கு விடையும் பெற்றார். இவ்வாறாக திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைய பெற்று பாபாவின் உதி ஆசீர்வாதங்களுடன் அவர் ஷீரடியை விட்டு சென்றார். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம நிறைய முறை வந்து நம்மளோட சேனலில் இதை ரெஃபரன்ஸாக வந்து சொல்லியிருக்கோம். ஷாமா எப்படி வந்து பாம்பு கடிச்சது, அந்த பாம்பு கடியிலேருந்து பாபா எப்படி காப்பாற்றினாரு, இதை தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம போன அத்தியாயம் 22 பாபா வந்து பாம்பு கடியிலேருந்து எப்படிலாம் காப்பாற்றினாருன்னு பார்த்தோம். அதாவது பாம்பு வந்து கடிக்க விடாமல் காப்பாற்றினார். நிறைய பக்தர்களை அவங்க போகிற இடத்துல அவங்களுக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு கூடவே இன்னொருத்தரையும் அனுப்பி வச்சு அந்த பாம்பு கடியிலேருந்துலாம் காப்பாற்றினார். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம். பாம்பே கடிக்க விடாமல் தடுத்து நிப்பாட்டினார். ஆனால் இப்போ சாய் கூட இருக்க ஒருத்தருக்கு வந்து பாம்பு கடிச்சிருச்சு. இப்போ அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு முறை ஷாமாவை நச்சு பாம்பு ஒன்று கடித்து விட்டது. அவரது கையிலுள்ள
சுண்டு விரலில் கடிபட்டு விஷம் உடல் முழுக்க பரவத் தொடங்கியது. ஷாமாவும் தாம் விரைவில் இறந்து விடுவோம் என்று எண்ணும் அளவிற்கு வலியும் அவ்வளவு தீவிரமானதாக இருந்தது. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் அடிக்கடி அனுப்பப்படும் விட்டோபா கடவுளிடம் அவரது நண்பர்கள் அவரை எடுத்து செல்ல விரும்பினர். ஆனால் ஷாமா மசூதிக்கு தமது விட்டோபாவிடம், அதாவது துவாரகாமையில் இருக்கார்ல சாயி, அவர் தான் என்னோட விட்டோபா அப்படின்னு அவரை தேடி ஓடி போறாரு. அவரை பார்த்ததும் பாபா திட்டவும் கண்டிக்கவும் தொடங்கினார். இவர் பாம்பு கடிச்சிருச்சு, பாபாவை நோக்கி போறாரு. எல்லாரும் வந்து விட்டோபா கோவிலுக்கு போகலான்னு சொல்றாங்க. ஆனால் இவர் என்னோட விட்டோபா சாயி தான் சொல்லிட்டு துவாரகாமைக்கு போறாரு. அங்கே போனோன்னு பாபா வந்து திட்டுறாரு, கண்டிக்கவும் தொடங்குறாரு. அவர் மூர்க்கம் அடைந்து கோபம் அடைந்து நல்லா சத்தமா திட்டுறாரு. என்ன திட்டுறாருன்னா, இழிந்த பதுர்த்தியா பூசாரியே, மேலே ஏறாதே, அங்கனம் ஏறினாயோ ஜாக்கிரதை என்று கர்ஜித்தார். பின்பு போ, அப்பாலே போ, கீழிறங்கு என்றார். இங்கனம் பாபா சீற்றத்தினால் சிவந்து இருப்பதை பார்த்த ஷாமா பெரிதும் குழப்பமடைந்து ஏமாற்றம் அடைந்தார். யாருக்கு தான் ஏமாற்றம் இருக்காது? எல்லாரும் விட்டோபா கிட்ட போகலான்னு சொல்கிறாங்க, விட்டோபா கோவில்கிட்ட போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, என்னோட விட்டோபாவை சாயி தான் சொல்லிட்டு சாயை தேடி துவாரகாமாய் வாசலில் நிற்கும் போது மேலே ஏறாத, கீழே போ, இறங்கு, நீ மேலே ஏறினேன்னா அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு சாய், அதுவும் இப்படி நார்மலாக பேசினா கூட பரவாயில்ல, கோபத்தில் கர்ஜித்தார் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ ஒரு கர்ஜனை எப்படி இருந்திருக்கும்? பாபாவோட கர்ஜனை ரொம்ப மோசமாக இருந்திருக்கும்ல. அந்த கொடியமான வார்த்தைகள். இவர் மனம் உடைஞ்சி பாபா தான் கதின்னு சொல்லி நம்பி வந்திருக்காரு. ஆனால் பாபா வந்து இப்படி பேசுகிறாரு. ஆனால் அந்த நிமிஷத்தில் கூட அவரோட மனசு என்ன நினைக்குதுன்னா, சாய்பாபாவே தமது ஒரே அடைக்கலம் என்றும் எண்ணி இருந்தார். அப்போ கூட சாய்பாபா தான் என்னோட அடைக்கலம்னு எண்ணி இருக்காரு. இந்த மாதிரியான நேரத்தில் அவர் வந்து விரட்டப்பட்டார்னா அவர் எங்கே போவார்? சாய் தான் கடைசி வழின்னு நம்பி வந்தவரை சாய் வெளியே போன்னு சொன்னால் எங்கே போவார்? ஆனால் சாய் சொல்லலை, அவரை சொல்லலை. தெரியும் உங்களுக்கு, இது முழுசாக கேட்டிங்கன்னா. உயிர் வாழ்வதின் நம்பிக்கை அனைத்தையும் இழந்து அமைதியாக இருந்தார். உயிர் வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லை, சாயும் போக சொல்லிட்டா அதுக்கப்புறம் நம்ம எங்கே போவோம்? உயிர் வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்கிறார். சிறிது நேரத்திற்கு பிறகு பாபா சாதாரணமாகவும் அமைதியாகவும் ஆனார். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த கர்ஜனை எல்லாம் அடங்கி பாபா வந்து நார்மலாக ஆகிறாரு. அப்போது ஷாமா மேலே சென்று அவர் அருகில் அமர்றாரு. பாபாவோட அந்த சாந்தம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு என்ன சொல்கிறது, நரசிம்ம அவதாரம் எடுத்த பாபா மாதிரி அந்த நரசிம்ம இதெல்லாம் பண்ண லக்ஷ்மி தேவி மடியில் உட்காந்ததுக்கப்புறம் நரசிம்ம அவதாரம் பெருமாள் வந்து சாந்த நிலையாடுவாங்க. அந்த மாதிரி சாந்த நிலையெல்லாம் அடைஞ்சதுக்கப்புறமா தான் பிரகலாதன் வந்து பக்கத்தில் போவான். அந்த மாதிரி ஷாமா வந்து போகிறாரு பக்கத்தில். பின்னர் பாபா அவரிடம், பயப்படாதே, எல்லளவும் கவலைப்படாதே. பாபா சொல்கிறாரு ஷாமாவை பார்த்து, பயப்படாத, கிட்டத்தட்ட உடம்பு ஃபுல்லாக விஷம் ஏறிடுச்சு, பயப்படாத, எல்லளவும் கவலைப்படாதே. கருணையுள்ள பக்கிரி உன்னை காப்பாற்றுவார். போய் வீட்டில் அமைதியாக அமர்ந்து இரு, வெளியில் செல்லாதே, என்னை நம்பு, பயப்படாமல் இரு, கவலைப்படாதே என்று கூறினார். பின்னர் அவர் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார். அதன் பின்னர் அவர் ஷாமாவை, எதை விரும்புகிறாயோ அதை உண்ண வேண்டும் என்றும், நீ என்ன சாப்பிடணும்னு நினைக்கிற அதை சாப்பிடு, வீட்டுக்கு போய் வேறு எங்கேயும் போகாத அமைதியாரு, வீட்டில் நடையுடையாக இருக்க வேண்டும், ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடாது, நடந்துக்கிட்டு இருக்கணும், நீ எப்போதும் போல் வீட்டில் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கணும், ஆனால் படுத்து உறங்கக்கூடாது, இன்னைக்கு இரவு நீ தூங்கவே கூடாது என்றும் குறிப்புகளோட என்ன பண்ணுறாரு, கூட வந்து தாத்தியா பாட்டிலையும் காகா சாஹிப் தீக்ஷித்தையும் உடனே அனுப்பி வைக்கிறார் கூட. அதாவது இவர் நைட் வந்து தூங்கக்கூடாது, நடந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ கூட வந்து ஆளுங்க இருக்கணும்ல, அதுக்காக என்ன பண்ணுறாரு, துணைக்கு வந்து தாத்தியா பாட்டிலையும் காகா சாஹிப் தீக்ஷித்தையும் கூடயே அனுப்பி வைக்கிறார் பாபா. பாபாவும் ஆத்மார்த்தமாக அங்கே போனார், சர்வ வியாபி அவரும் அங்கே கூட இருந்து முடிச்சிருந்து பார்த்துக்கிட்டாரு. இவ்வுலகில் பின்பற்றப்பட்டன இந்த முறைகளே வந்து பாபாவோட உரைகள், அதாவது பாபா என்ன சொன்னாரோ அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. சிறிது நேரத்தில் ஷாமா வந்து குணமாக்கப்படுறாரு. பாபா சொல்கிறது அப்படியே கேட்டாங்க, பாபா சொல்கிறது அப்படியே செஞ்சாங்க. பாபா பார்த்துக்கிட்டாரு. அவரோட விஷம் உடம்புலேருந்து இறங்கியது, படிப்படியாக இறங்கி பாம்பு விஷத்திலிருந்து ஷாமா முழுவதுமாக காப்பாற்றப்பட்டார், குணமடைந்தார். இது சம்பந்தமாக நினைவில் வைக்க வேண்டியது ஒன்றுதான். பாபாவின் மொழிகள், போ, அப்பாலே ஓடு, கீழிறங்கு என்னும் ஐந்தெழுத்து மந்திரம் மேலெழுந்து வந்தவராகிய, அதாவது காணப்பட்டார் போல் ஷாமாவை நோக்கி கூறப்பட்டது அல்ல. இந்த வார்த்தைகள்லாம் ஷாமாவை நோக்கி கூறப்பட்ட வார்த்தைகள் அல்ல. அவை ஷாமாவின் உடலினுள் புகுந்து இரத்த ஓட்டத்துடன் கலக்க வேண்டாம் என்று பாம்புக்கும் அதன் விஷத்துக்கும் இடப்பட்ட நேரடி கட்டளையாகும். மந்திர சாஸ்திரத்தில்
நல்லறிவு திறமுடைய பிறர்களை போன்று எவ்வித மந்திர உச்சாணமிடப்பட்ட அரிசியையோ அல்லது தண்ணீரையோ உபயோகிக்க வேண்டியிருந்தது இல்லை. அவர் தம் சொற்களே பாபாவின் உயிரை காப்பதில் மிகச்சிறந்த பயனுள்ளவையாய் இருந்தது. அதாவது பாபாவுக்கு வந்து இந்த பாம்புக்கடி விஷத்தை சரி பண்ணுறதுக்கு இந்த மந்திரம் தந்திரம் இதெல்லாம் எதுவுமே தேவைப்படலை. எந்த ஒரு பொருளும் தேவைப்படலை. பூஜைகள் புனஸ்காரங்கள் இதெல்லாம் எதுவுமே தேவைப்படலை. பாபாவோட வார்த்தைகளே அந்த பாம்புக்கடி விஷத்தை வந்து இறங்க வச்சது. பாபாவோட சொற்களுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. இக்கதையையும் அதை போன்றவற்றையும் கேட்கும் எவனும் சாய்பாபாவின் பாதங்களில் உறுதியான நம்பிக்கை அடைய பெறுவான். மாயை என்னும் பெருங்கடலை கடப்பதற்கு பாபாவின் பாதங்களை எப்போதும் நினைவில் வைத்திருப்பதே ஒரே வழியாகும். ஒருமுறை ஷீரடியில் காலரா நச்சுத்தன்மை மிகுந்து தாண்டவமாடியது. ஊர்க்காரர்கள் மிகவும் பயந்து புறத்தேயுள்ள மக்கள் தொடர்பை எல்லாம் நிறுத்தி கொண்டனர். ஊருக்குள்ள நிறைய காலரா நோய் வந்து பரவுது. அப்போ என்ன ஆகும், பக்கத்து வீட்டில் அங்கே இங்கேன்னு காலரா நோய் வரும்போது வெளியே இருக்க தொடர்பெல்லாம் கம்மி பண்ணிக்கோம்ல. யாரும் பக்கத்து வீட்டுக்கு போக மாட்டோம், அவங்க வீட்டிலேருந்து தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டோம், ஏன்னா நமக்கும் காலரா வந்துடும் சொல்லிட்டு மக்கள் எல்லாம் தொடர்பெல்லாம் கட் பண்ணிக்கிறாங்க. பஞ்சாயத்தார் கூடி தொத்து வியாதி தடுப்புக்கும் ஒழிப்பிற்கும் 2 கட்டளைகளை ஏற்படுத்தினார். அவைகளாவன: எவ்வித எரிபொருள் விறகு வண்டியையும் கிராமத்திற்குள் வர அனுமதிக்க கூடாது. வெளியே இருந்து தான் நிறைய வருது, அதனால் நம்ம ஊரை பாதுகாக்கணும்னா வெளியூரில் இருந்து உள்ளுக்குள்ளே எதையும் வரக்கூடாது. பாருங்கள், அப்போவே லாக்டவுன் இருந்திருக்கு. யாரும் உள்ளுக்குள்ளேருந்து வெளியவும் போகக்கூடாது, வெளியூர்லேருந்து ஊருக்குள்ளேயும் எதுவும் வரக்கூடாதுன்னு லாக்டவுன் பண்ணுறாங்க. அங்கு ஒரு ஆடு கூட கொல்லப்படக்கூடாது. எவரேனும் இக்கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் கிராம பஞ்சாயத்தார்களாலும் அதிகாரிகளாலும் அபதாரம் விதிக்கப்படுவர். இவைகளை எல்லாம் வெறும் மூட நம்பிக்கை என்று பாபா அறிந்தவராதலால் காலரா கட்டளைகளை சிறிதளவும் லட்சியம் செய்யவில்லை. இக்கட்டளைகள் முதலில் அமலில் இருக்கும்போது ஒரு எரிபொருள் வண்டி அங்கு வந்து கிராமத்திற்குள் நுழைய விரும்பியது. கிராமத்தில் எரிபொருள் பஞ்சம் இருந்தது, எல்லோருக்கும் தெரிந்திருந்தது. என்றாலும் மக்கள் எரிபொருள் வண்டியை விரட்ட ஆரம்பித்தனர். அத்தியாவசியமான பொருட்களை கூட ஊருக்குள்ள வந்து விட மாட்டாங்க. இது வந்து தப்பு தானே. பாபா அதனால தான் இது மூட நம்பிக்கை, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அத்தியாவசியம் உணவுப் பொருட்கள்லாம் கண்டிப்பாக வேணும், அது இல்லைன்னா அப்புறம் பசியிலே செத்துருவாங்கள்ல. அதனால் எரிபொருள் வண்டி இல்லாமல் எப்படி சமைக்க முடியும்? பாபாவுக்கு இவைகளை எல்லாம் தெரிய வந்தன. அவர் அவ்விடத்திற்கு சென்று வண்டிக்காரனை மசூதிக்கு ஓட்டி வரும்படி கூறினார். பாபாவின் செய்கைக்கு எதிராக ஒருவரும் குரல் எழுப்ப தைரியமில்லை. அந்த ஊருக்கே தைரியம் இல்லை. பாபா வந்து என்ன பண்ணுறாரு, வண்டியை வந்து மசூதிக்கு கூட்டிகிட்டு வராரு. ஆனால் பாபாவோட செய்கையை எதிர்க்க யாருமே இல்லை அங்கே ஷீரடியில். நினச்சி பாருங்களேன், ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, ஒரு ஊரே இருக்குது. அதுவும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க. அப்படி இருந்தும் வந்து எல்லாரும் கட்டுப்பட்டு இருந்தாங்க. தமது துணிக்கு அவருக்கு எரிபொருள் தேவைப்பட்டது. துணிக்கு எரிவதற்கு எரிபொருள் வேணும். துணியை பாபா அணைய விடுவாரா? அந்த அக்னி எரிஞ்சிக்கிட்டே தானே இருந்தாகணும். அதனால என்ன பண்ணுறாரு, அந்த எரிபொருள் வண்டியை மசூதிக்கு கூட்டிகிட்டு வர்றாரு, துவாரகாமாய்க்கு. எனவே அவர் அதை வாங்கினார். அக்னிஹோத்ரி தனது புனித நெருப்பை தன் வாழ்நாள் முழுவதும் எரிய விடுவது போன்றே பாபா தமது துணியை இரவும் பகலும் எரிய விட்டார். இதற்காக அவர் எப்போதும் எரிபொருளை சேமித்து வைத்திருந்தார். பாபாவின் வீடான மசூதி அனைவருக்கும் தடைகளற்றும் திறந்து வைக்கப்பட்டும் இருந்தது. அதற்கு பூட்டோ சாவியோ கிடையாது. அங்கிருந்து சில ஏழைகள் தங்கள் உபயோகத்திற்காக விறகை எடுத்துக்கொண்டு சென்றனர். என்ன பண்ணார் பாபா, அந்த ஊருக்காரங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இவங்களை திருத்த முடியாது, ஆனால் விறகு தேவை, எரிபொருள் தேவை, ஆனால் இந்த வண்டியை வந்து விட மாட்டுறாங்க, நோய் வந்து பரவிடுன்னு பயப்படுறாங்க. அதனால் பாபா என்ன பண்ணார், துணியை எரிக்கிற சாக்கில் துணிக்கு எரிக்கிற நெருப்பு வேணும்ல, அதுக்கான என்ன பண்ணார், அந்த வண்டியவே மொத்தமாக கொண்டு வந்து லோடை ஃபுல்லாக மசூதியில் வந்து இறக்கிட்டார், துவாரகாமாயில் இறக்கிட்டார். எந்த சாவியும் கிடையாது, திறந்து தான் இருக்குது. மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் அங்கே வந்து விறகெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அவங்க வீட்டில் சமைக்கிறதுக்காக. பாபா இதை கண்டு முணுமுணுக்கவில்லை. பிரபஞ்சம் அனைத்திலும் கடவுள் வியாபித்திருந்ததை அவர் கண்டார். பாபா எல்லாரும் வந்து அந்த கட்டையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, எரிபொருள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. பாபா இதை கண்டு முணுமுணுக்கவில்லை. பிரபஞ்சம் அனைத்திலும் கடவுள் வியாபித்திருந்ததை அவர் கண்டார். எனவே எவருடனும் அவர் பகையோ கெட்ட எண்ணமோ கொண்டது இல்லை. முழுவதுமாக துறந்தவராயினும் மக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும் பொருட்டே அவர் இல்லறத்தார் போன்று வாழ்ந்தார். எல்லா மக்களுக்கும் நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா அவங்க கூட இருந்து வாழ்ந்து காமிக்கணும். அப்போ தான் அவங்கள நல்வழிப்படுத்த முடியும்.
அதனால தான் முற்றும் துறந்தவராக இருந்தாலும் ஒரே இடத்துல இருந்து வாழ்ந்து காமிச்சாரு நம்மளோட சாயி. குரு பக்திக்கு கடுமையான சோதனை அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். 2வது காலரா கட்டளை பாபாவினால் எங்கனம் செயல்படுத்தப்பட்டது என்பதை தற்போது காண்போம். கட்டளை அமுலில் இருக்கையில் யாரோ ஒருவர் மசூதிக்கு ஒரு ஆட்டை கொண்டு வந்தார். அது பலவீனமாகவும் மூப்புடனும் இறக்கப்போகும் தருவாயிலும் இருந்தது. இத்தருணத்தில் மாலிகானை சேர்ந்த பக்கீர் பீர் முகமது என்ற படே பாபா அருகில் இருந்தார். சாய்பாபா அவரை அதை ஒரே வெட்டில் வெட்டி பலியிட்டு சமர்ப்பிக்கும்படி கேட்டார். இந்த படே பாபா என்பவர் சாய்பாபாவால் மிகவும் மதிக்கப்பட்டவர். சாய்பாபாவின் வலது புறத்திலேயே அவர் எப்போதும் அமர்ந்து இருந்தார். ஹூக்காவை அவர் முதலில் குடித்து பின்பு அது பாபாவுக்கும் பிறருக்கும் அளிக்கப்பட்டது. மதியான உணவு வேளையின் போது கறி வகைகள் எல்லாம் பரிமாறப்பட்ட பின்பு பாபா படே பாபாவை மரியாதையுடன் கூப்பிட்டு தமது இடது பக்கத்தில் அமர்த்தி பின்பு எல்லோரும் உண்டனர். தட்சிணையாக சேகரிக்கப்பட்ட பணத்திலிருந்தும் பாபா அவருக்கு தினசரி ரூபாய் 50 அளித்து வந்தார். அவர் போகும்போது பாபாவும் 100 அடி தூரம் வரை அவருடன் கூட செல்வார். பாபாவிடம் அவருக்கு இருந்த அந்தஸ்து அத்தகையது. ஆட்டை வெட்டும்படி பாபா அவரிடம் கேட்டபோது அவர் அதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். எதற்கும் பயனின்றி அது ஏன் கொல்லப்பட வேண்டும் என்று அவர் கேட்டார். பின்னர் பாபா ஷாமாவை அதனை கொல்லும்படி கேட்டுக்கொண்டார். ராதாகிருஷ்ண மாயிடம் சென்று கத்தி ஒன்றை அவரிடமிருந்து வாங்கி வந்து அதை பாபாவின் முன்னால் வைத்தார். கத்தி எதற்காக வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த ராதாகிருஷ்ண மாயி அதை திருப்பி எடுத்து கொண்டாள். பின்னர் ஷாமா மற்றொரு கத்தியை பெறுவதற்காக சென்று உடனே திரும்பி வராமல் காகா சாஹேப் தீக்ஷித்தின் வாதாவில் தங்கிவிட்டார். அப்போது காகா சாஹேப்பின் முறை வந்தது. அவர் நல்ல தங்கம் தான் என்பதில் ஐயமில்லை என்றாலும் பரீட்சிக்கப்பட வேண்டும். கத்தியை வாங்கி வந்து ஆட்டை கொல்லும்படி பாபா அவரை கேட்டார். அவர் சாதேவின் வாதாவுக்கு சென்று ஒரு கத்தியுடன் திரும்பி வந்தார். பாபா ஏவியதும் கொல்லுவதற்கு தயாராக அவர் இருந்தார். தூய பிராமண குடும்பத்தில் பிறந்த அவருக்கு தமது வாழ்க்கையில் கொலையை பற்றியே தெரியாது. தூய பிராமண குடும்பம் அப்படிப்பட்டவர் கையில் பாபா கத்தியை கொடுத்து இந்த ஆட்டை பலியிட சொல்கிறாரு. அவரும் தயாராக இருக்காரு. எதனாலனா சாயோட சொற்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு. அவர் ஹிம்சை செயலுக்கு முற்றும் அவர் எதிரான போதும் ஆட்டை கொள்வதற்கு தன்னைத்தானே தைரியப்படுத்தி கொண்டார். எந்த ஒரு விலங்குக்கும் ஒரு சின்ன கெடுதல் கூட பண்ணாத அவர், எந்த ஒரு ஹிம்சையும் கொடுக்காத அவர் ஒரு ஆட்டையே என்ன பண்ணுறாரு, கொல்வதற்கு தயாராகிட்டார், தயார்படுத்திக்கிறார், தைரியத்தை கொண்டுட்டு வர்றாரு மனசுக்குள்ள. இந்த ஆடெல்லாம் பலி கொடுக்கறது, ஆடெல்லாம் வெட்டுறது, இதெல்லாம் நம்ம சாதாரணமாக வந்து பார்த்துருப்போம். எல்லாரும் வெட்ட முடியாது. நான்வெஜ் சாப்பிடுவவங்க கூட ஆடெல்லாம் வந்து வெட்ட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கூட அந்த படப்படப்பு வந்துடும். அந்த ரத்தம் அந்த இது வெட்டுறதெல்லாம் அந்த தைரியம் வேணும். அதுக்குன்னு ஒரு சில ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. அவங்க தான் அந்த பலி கொடுப்பாங்க, வெட்டுவாங்க. எல்லாராலையும் வெட்டிட முடியாது. பார்க்கறதுக்கு வெளியே கரடு முரடாக இருப்பாங்க. ஆனால் கையில் கத்தி கொடுத்தோம்னா நடுங்கிடுவாங்க. வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஒரே வெட்டு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ படபடப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது இவர் ஒரு பிராமணர். அப்போனா இவரோட மனசு எவ்வளோ படபடப்போடு இருந்திருக்கும். ஆனால் பாபா சொல்லிட்டாரு, செஞ்சாவுன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தைரியப்படுத்திக்கிறாரு. முகமதியரான படே பாபா அதை கொல்வதற்கு விருப்பமற்றவராய் இருப்பதையும் இந்த தூய பிராமணர் அதை கொல்வதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருப்பதையும் கண்ட அனைவரும் அதிசயப்பட்டனர். என்னடா அது, ஒரு முகமதியர், இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடவே மாட்டார். அவர் இந்த ஆட்டை கொல்றதுக்கு தயங்கி நிற்கிறாரு. இன்னொரு பக்கத்து ஒரு பிராமணர் பாபா சொன்னாருங்கிறதுக்காக கையில் கத்தியோடு நின்றுக்கிட்டு இருக்காரு, தயார்படுத்திக்கிறாரு அந்த ஆடை வெட்டுறதுக்கு. தன் வேட்டியை இருக்க கட்டி கொண்டு கையை கத்தியுடன் தூக்கி கொண்டு பாபாவின் முடிவான அனுமதி குறிப்புக்காக பாபா தலையாட்டினாரு. ஒரு குறிப்பு கொடுத்தாருன்னா வெட்டிடலாம்னு சொல்லிட்டு பாபாவை பார்க்குறாரு. பாபா எதை நினைத்து கொண்டு இருக்கிறாய், வெட்டு என்றார். பாபா என்ன சொல்ற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, வெட்டு அப்படிங்கிறாரு. பின்னர் கைகள் வெட்டுவதற்கு தயாராக கீழே இறக்கப்பட்டிருந்த அதே தருணம், வெட்டுறதுக்கு கை தயாராக கீழே போகிற அந்த கடைசி தருணத்தில் பாபா நிறுத்து, நீ எவ்வளவு கொடுமையானவனாக இருக்கிறாய். வெட்ட சொன்னவரே இவர். இப்போ இவர் பாபா சொல்கிறார், நீ எவ்வளோ கொடுமையானவனாக இருக்கிற, பிராமணனாக இருந்து கொண்டு ஆட்டை கொள்கிற
அப்படின்னு கேட்குறாரு. காகா சாஹிப் கீழ்ப்படிந்து கத்தியை கீழே வைத்து விட்டு பாபாவிடம் கூறினார், அமிர்தத்தை ஒத்த தங்கள் சொல் எங்களுக்கு சட்டமாகும். அமிர்தத்தை ஒத்த உங்கள் சொல் எங்களுக்கு சட்டமாகும். எங்களுக்கு வேறு எவ்வித சட்டமும் தெரியாது. எப்போதும் தங்களையே நினைவு கூறுகிறோம். தங்கள் ரூபத்தை தியானிக்கிறோம். இரவும் பகலும் தங்களுக்கே கீழ்ப்படுகிறோம். கொள்வது சரியா தப்பா என்பது எங்களுக்கு தெரியாது, அல்லது அதை நாங்கள் கருதுவது இல்லை. பொருட்களுக்கான காரணத்தை ஆராயவோ விவாதிக்கவோ நாங்கள் விரும்புவது இல்லை. ஆனால் குருவின் கட்டளைக்கு ஐயுறா பற்றுறுதிப்பாட்டுடன் ஒழுங்கான பணிவிணக்க பண்புடன் நடத்தலே எங்களது கடமையும் தர்மமும் ஆகும் அப்படின்னு காகா சாஹிப் சொல்றாரு பாபா கிட்ட. பின்னர் பாபா காகா சாஹிப்பிடம் தாமே பலியிடுதலையும் வெட்டும் வேலையையும் செய்து விடுவதாக கூறினார். பக்கீர்கள் அமரும் தகியா என்னும் இடத்தில் ஆட்டை வெட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டது. பின்னர் ஆடு அவ்விடத்திற்கு கொண்டு செல்லப்படுகையில் வழியிலேயே இறந்து விழுந்தது. பாபாவை பொறுத்த வரைக்கும் இந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தினார். இப்போ ஏன் பாபா சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆட்டை வெட்டணும் அப்படி இப்போ நீங்கள் நினச்சிக்கூடாது. இதை படித்தா மட்டும் பார்த்தாது, அதுக்கு புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துலேயே இந்த ஆட்டை பற்றி சொல்லியிருந்தாங்க. அந்த ஆடு ஏற்கனவே முதுமை அடைந்த ஆடு, முதிர்ச்சியான ஆடு. அது மட்டும் இல்லாமல் சாகிற நிலைமையில தான் அந்த ஆடும் இருந்தது. அதுக்கு பாபாவுக்கு தெரியும், இந்த ஆடு இப்போ சாக போகுது, நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஆடு செத்துரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் என்ன பண்ணுறாரு, இந்த லீலைகள்லாம் நடத்துகிறாரு. அதாவது இங்கே ஆடு வெட்டக்கூடாது, இந்த வண்டியை உள்ளுக்குள்ளே விடக்கூடாது, இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கக்கூடாது. காலரா நோய் பரவுதுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை பற்றி யோசிக்கணுமே தவிர சம்மந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது. அதுவும் முக்கியமாக மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே கிடைக்கணும். 23வது அத்தியாயத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஹேமந்த் பந்த் அவர்கள் தரம் பிரிக்கிறார், பக்தர்களை தரம் பிரிக்கிறாரு. முதல் தரம் அல்லது சிறந்தவர்கள், முதல் தரம் அல்லது சிறந்தவர்கள், இரண்டாவது தரம் அல்லது நடுவானவர்கள், மூன்றாம் தரம் அல்லது சாதனையாளர்கள். முதல் தரமானவர்கள் குரு என்ன விரும்புகிறார் என்பதை ஊகித்தறிந்து அதை உடனே நிறைவேற்றி அவர்களிடமிருந்து உத்தரவு வரும் வரை காத்திராமல் அவர்களுக்கு சேவை செய்வார்கள். நல்லா கேட்டுக்கோங்க. முதல் தரம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சிறந்தவர்கள். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா முதல் தரமானவர்கள் குரு என்ன விரும்புகிறார் என்பதை ஊகித்தறிந்து, அதாவது நம்மளே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட குரு என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளே ஊகித்து அறிந்து அதை உடனே நிறைவேற்றி அவர்களிடமிருந்து உத்தரவு வரும் வரை காத்திராமல் அவர்களுக்கு சேவை செய்வாங்க. குரு சொல்றதுக்கு முன்னாடி செஞ்சிடணும். குரு இந்த நிமிஷத்துல இவர் இதான் எதிர்பார்க்கிறாரு, இவர் இதான் செய்ய சொல்ல போறாரு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பனா அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கணும் குருவை. அப்படிப்பட்டவங்க தான் சிறந்தவர்கள், முதல் தரமானவர்கள். அதாவது குரு சொல்லி செய்யறது கிடையாது, குரு சொல்லாமலே குருவோட பார்வையை பார்த்தே நம்ம புரிஞ்சுக்கணும். இரண்டாவது தரமானவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இரண்டாம் தரமானவர்கள் தங்களது குருவின் கட்டளையை அச்சர சுத்தமாக சிறிதும் தாமதமின்றி கீழ்ப்படுகிறார்கள். மூன்றாம் தரமானவர்களோ குருவின் கட்டளையை நிறைவேற்றுதலை ஒத்தி போட்டு கொண்டே, அதாவது ஒரு குரு ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாருன்னா இப்போ செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் சும்மா தள்ளி போட்டுக்கிட்டே ஒத்தி போட்டு கொண்டும் ஒவ்வொரு படியிலும் தவறு செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அறிவு கூர்மையை பின்னணியாக கொண்ட உறுதியான நம்பிக்கையை சீடர்கள் பெற்றிருக்க வேண்டும். பொறுமையும் இவர்களுடன் சேருமானால் ஆன்மீக லட்சியம் தொலைவில் இல்லை. மூச்சு கட்டுப்பாடு, அதாவது உள்மூச்சு வெளிமூச்சு அல்லது ஹடயோகம் அல்லது பிற கடின பயிற்சிகள் தேவையே இல்லை. மேலே குறிப்பிட்ட குணாதிசயங்களை அடியவர்கள் பெறுவார்களே, ஆனால் இன்னும் அதிகமான செயல் திட்டங்களுக்கு அவர்கள் தயாராகின்றார்கள். பின்னர் குருமார்கள் தோன்றி ஆன்மீக பாதையின் முழு நிறைவுக்கு அவர்களை வழிநடத்துகிறார்கள். அடுத்த அத்தியாயத்தில் நாம் பாபாவின் விறுவிறுப்பான நகைச்சுவையையும் தமாசையும் நம்ம பார்க்க போறோம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.